ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். அனைவருமே சித்திரை புத்தாண்டை எதிர்நோக்கி நகர தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக பார்க்கும் பொழுது விசுவாவசு வருடத்திலிருந்து பராபவ வருடத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் நகர்வதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பராபர வருடத்தினுடைய மகத்துவங்கள், அதனுடைய தாற்பயங்கள் குறித்து இந்த காணொலியின் ஊடாக நீங்கள் பார்த்து மகிழ போகின்றீர்கள். தற்பொழுது அது பற்றின விளக்கங்களுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த புது வருட தின சிறப்பு நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னது போலவே இன்றைய தினத்திலே புது வருடத்தினுடைய தாற்பயங்கள் மற்றும் அதனுடைய மகத்துவங்கள் பற்றி இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுக்கு எடுத்து எம்புவதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் சிவஸ்ரீ ரிஷாந்த குருக்கள் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓம் வாஹர்த்தா விவ சம்பர்த்தோ வாஹர்த்த பிரதிவர்த்தஜே ஜஹதப்பிதரே வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மதே. ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஸ்ரீ சிதம்பர நடராஜ வீரஹத்தி விநாயகருடைய திருப்பாதத்திலே இரு கைப்பற்றி வணங்கிக் கொண்டு ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யாழ் அத்தியடி சிதம்பர நடராஜ வீரஹத்தி விநாயகருடைய மகோத்சவமானது ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஓம் தொலைக்காட்சிக்காரர்கள் எங்களிடத்திலே வேண்டுகோளுக்கு அமைய சித்திரை புத்தாண்டினுடைய பலன்கள் பலாபலன்கள் எல்லாம் எங்களிடத்திலே வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய அத்தியடி விநாயகருடைய மகோத்சவம் சித்திரை புத்தாண்டு தினத்தன்று தேர் திருவிழாவோடு இடம்பெறுகின்றது, யாவரும் அறிந்தது. அந்த வகையிலே பெரும் தொன்மையை தொட்ட ஆலயத்திலே இந்த ஆண்டு எங்களுடைய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் புத்தாண்டை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அனைவர்களுக்கும், அத்தனை அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பிறந்திருக்கின்ற இந்த பராபவ வருஷம் என்ணுகின்ற ஆண்டானது 2026 4/14 செவ்வாய்க்கிழமை
காலை 8:40 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிறக்கின்றது. அந்த வகையிலே அனைவரும் உங்களுடைய வாழ்வானது ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வும் அந்த ஆண்டினுடைய ஆரம்பமாகிய இன்றைய தினத்திலே இருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய முன்னைய தொன்மையை தொட்டு இன்று நாங்கள் மரபி வந்த கால வழிபாடுகள் என்னவென்று சொன்னால் கனி காணுதல் என்று சொல்லுவார்கள். அதாவது சித்திரை புத்தாண்டுக்கு முந்தைய நாள் மா, பலா, வாழை மற்றும் கண்ணாடி மற்றும் எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கண்ணாடிக்கு முன்பதாக வைத்து உறங்கிவிட்டு அதிகாலையில் எழும்பி கனி காணுதல் என்கின்ற நிகழ்வோடு எங்களுடைய வருஷமானது ஆரம்பமாகும். ஆனால் நாங்கள் அனைவரும் இதை தவறவிட்டு இப்பொழுது நவீனமயமான செயற்பாடுகளோடு நாங்கள் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பழமை பலம் தொன்மையை தொட்டு இருக்கின்ற காரணத்தினாலே அனைவரும் கனி காணுதலோடு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் வண்ணம் பணிவோடு வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த வருடப்பிறப்பில் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள், குறிப்பாக இதில் நாங்கள் பாரம்பரியமான பல விடயங்களை தொலைத்திருக்கின்றோம். இந்த நவீன உலகத்திலே நீங்கள் சொன்னது போலவே பல விடயங்கள், இது மாத்திரமல்லாது இந்த பெரியவர்களிடம் ஆசீர் வாங்குதலோ சரி, அதை தாண்டி இந்த கைவிசேடங்கள் வாங்குகின்ற முறைகளாக இருக்கட்டும் சரி, அதை அத்தனையும் இந்த நவீன உலகத்தில் நாங்கள் தவற விட்டிருக்கின்றோம். அது பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியுமா? அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எழும்பி எங்களுடைய காலையான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டு எங்களுடைய இல்லங்களிலே இருக்கின்ற பெரியவர்களிடத்திலே புதிய ஆடை அணிகலன்களை கொடுத்து அவர்களிடத்திலே எங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்களிடம் பெற்று எங்களுடைய ஆடை அணிகலன்களை நாங்கள் அணிந்து ஆலய வழிபாடுகள் செய்வது மரபாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி ஆசி வழங்குவதற்கும் சிரமப்படுகிறார்கள், ஆசி வாங்குவதற்கும் சிரமப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த நவீனமயமான காலத்தில் எங்களை விட எங்களுடைய கடிகாரங்கள் மிகவும் வேகமாக சுழற்றி கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே எங்களுடைய பழமைகளை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவற விட்டு கொண்டு எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய கலை கலாச்சாரம் இவை எல்லாமே தெரியாமல் போகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. ஆகவே சிறியவர்களாக இருந்தால் பெரியவர்கள் சொல்லுகின்றதை கட்டாயம் இந்த பண்டிகை காலங்களிலே கட்டாயம் அதை பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் பழமை என்றும் ஒரு தீயதாக இருக்காது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற புதியவை எல்லாமே எங்களுக்கு ஒரு வழியிலே ஒரு மூலையிலே ஒரு தீமையை கொண்டே எங்களை ஆளுகின்றது. ஆகவே பழமையை அனைவருமே நன்மையாக கருதி கொண்டு பெரியோர்களிடத்திலே ஆசிகள் பெற்றுக்கொண்டு கட்டாயமாக இறை வழிபாடு, அதாவது எங்களுடைய இறை வழிபாடு சமயத்தவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் சிவ சின்னங்கள் அணிந்து கொண்டு ஆலயம் சென்று நாங்கள் இறை வழிபாடு ஆற்றுதல் கட்டாயமாக இருக்கும். ஏனென்றால் பெரியோர்களுடைய ஆசையும் இறைவனுடைய திருவருளும் எங்களுக்கு நிறைந்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சம்பிரதாயமாகவே இருக்கின்றது. அதை நாங்கள் அனைவரும் தவற விட்டுவிட்டோம். குறிப்பாக ஒவ்வொரு வருடத்தினுடைய பெயர்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த பராபவ வருடத்தினுடைய அர்த்தம், அதனுடைய தாற்பயம், குறிப்பாக இந்த விடயங்கள், இந்த வருடத்தில் என்னென்ன விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது, குறிப்பாக அந்த தொனிப்பொருள் எங்களுடைய வாழ்க்கையிலேயுமே செல்வாக்கு செலுத்தும். குறிப்பாக அதை பற்றின ஒரு விளக்கங்கள் எங்களுக்கு கொடுங்க. பராபவ வருஷம் என்கின்ற வருஷமானது 60 வருடங்களிலே 40வது வருடமாக இருக்கக்கூடிய ஒரு வருடம். பராபவ வருஷம் என்கின்ற வருஷம் தோல்வி அல்லது மாற்றம் என்ற ஒரு அடிப்படை இலக்கணத்தை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். இந்த பராபவ வருஷத்திலே எங்களுக்கு பலவிதமான இன்னல்களும் தடங்கல்களும் எங்களுக்கு நேரிடும் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும், ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளையும் இந்த வருஷமானது திகழ்த்திருக்கின்றது. அந்த வகையிலே பிறக்க இருக்கின்ற இந்த வருஷத்திலே நாங்கள் அனைவருமே செந்நிற ஆடை அல்லது வெள்ளை நிற ஆடையிலே சிவப்பு கரை அடைந்த ஆடையானது அணிய வேண்டும் என்பது இந்த வருடத்தினுடைய பலன். அது மட்டுமல்லாது பவளம் அல்லது மரகதம் என்பவற்றை நாங்கள் ஆபரணங்களாக தரித்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே இதை அனைவரும் கவனத்திலே கொண்டு செயற்பட்டால் எங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. குறிப்பாக பார்க்கும்பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் ராசி பலன் அடிப்படையில் அவர்களுடைய பலன் மாறுபடும் என்று. குறிப்பாக இந்த வருடம் சிறப்பாக எந்த ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அதிவிசேஷமான ஒரு வருடமாக அமைய போகின்றது? அந்த வகையிலே இந்த வருடம் கட்டாயம் மிதுன ராசி நேயர்களுக்கும் மற்றும்
கன்னிராசி நேயர்களுக்கும் கடகராசி நேயர்களுக்கும் பராபவ வருஷத்தினுடைய முழுமையான திருவருளும் நிறைந்த ஆற்றலும் கிடைக்கப்பெறும். அது எப்பொழுது என்று சொன்னால் அது நடக்கின்ற வேளையிலே எங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதக அடிப்படையிலே ஒவ்வொன்றும் மாறுபடும். ஆனால் மிதுன ராசி கடகராசி நேயர்கள் மற்றும் சிம்மராசி நேயர்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லாமல் பராபவ வருஷம் முடிகின்ற இடத்துக்குள்ளே நல்ல பலன்களையும் நல்ல வெற்றிகளையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் அமையும். மற்ற ராசிக்காரர்களுக்கு சமசுகமான பலன்களையும் கொடுக்கும். அனைவருக்கும் எல்லா விதமான நலனும் இந்த பராபவ வருஷம் வழங்கும் என்பதை அனைவருமே அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய அதிகாலை பொழுதில் மரத்து நீர் வைத்து நீராடுவது என்பது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மரத்து நீருக்கென்று பல விடயமான ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அதில் சேர்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், அத்தனை விடயங்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக அதை பற்றின ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுத்திருக்கும். அந்த வகையிலே மரத்து நீர் வைக்கின்ற விசு புண்ணிய காலம் என்று நாங்கள் பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்து விசு எண்ணுகின்ற விஷயத்தை நாங்கள் தவறவிட்டு இப்பொழுது மரத்து நீர் வைக்கின்ற நேரம் என்று நாங்கள் மாறிவிட்டோம். அந்த வகையிலே விசு புண்ணிய காலமானது 14/4/2026 காலை 4:30 முதல் காலை 9:40 வரையிலே மரத்து நீர் வைத்து அனைவரும் தோய வேண்டும் என்பது ஐதீகம். அந்த வகையிலே நாங்கள் மரத்து நீர் வைப்பதற்கு முன்னாக பெரியவர்களிடத்திலே கொடுத்து தலையிலே எண்ணெய் தேய்த்து பின்பு மரத்து நீர் சாற்றி பின்பு எங்களுடைய பழமை தொன்மை என்னவென்று சொன்னால் சீயக்கா வைத்து தோய்வது. நாங்கள் இப்பொழுது அதையெல்லாம் விட்டு வந்துவிட்டோம். ஆகவே இப்படி தோய்ந்து எங்களுடைய இறை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த மரத்து நீரிலே விடக்கூடிய பொருட்களாக அருகம்புல், தாமரை பூக்கள் மற்றும் இதர வாசன திரவியங்கள், மஞ்சள் மற்றும் அதிமதுரம் இவ்வாறான இலைவகைகள் இவையெல்லாம் வைத்து நாங்கள் மரத்து நீர் காய்த்து நாங்கள் வைத்து தோய வேண்டும். ஆனால் இப்பொழுது முந்தைய காலங்களிலே எல்லா ஆலயங்களிலும் இது மரத்து நீரானது காய்க்கப்பட்டு அடியவர்களுக்கு வழங்கப்படும். தற்பொழுது இந்த மரத்து நீர் கூட ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. அந்த வகையிலே இந்த வருடம் தலையிலே அனைவரும் தலையிலே விளாத்தி இலையும் மற்றும் தோளிலே வேப்பமிலையும் பாதங்களிலே வன்னி இலையும் வைத்து அனைவரும் அந்த இலைகளை வைத்து தோய்வது அனைவருக்கும் நல்ல சுகபலன்களை தரும் என்பதில் ஐயமில்லை. குறிப்பாக இந்த வருடத்திற்கு நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கும் மற்றும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் உங்களுடைய ஒரு ஆலோசனை என்னும் பொழுது என்ன விடயத்தை நீங்கள் எங்களுக்காக குறிப்பிடுவீர்கள்? இது கட்டாயமாக சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் யாரும் கேட்பதற்கு இப்போ தயாராக இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நான் முதலிலே சொல்லிட்டேன். என்னென்று சொன்னால் நவீனமயமான காலம். இப்பொழுது எங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கு நாங்கள் நன்மையை சொன்னால் கூட இந்த இடத்துலேருந்து போகிற வரையும் கேட்பார், அங்கால கேட்க மாட்டார். ஆனால் அந்த வகையிலே இந்த ஓம் தொலைக்காட்சியிலே இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களும் ஆன்மீக சம்பந்தமாக வழங்கப்படுகிற நிகழ்வுகளை கண்டு ஆலயங்களிலே சென்று அங்கே இருக்கின்ற அந்தன பெருமக்களிடத்திலே இப்படி ஒரு நிகழ்வினை நாங்கள் ஓம் தொலைக்காட்சியிலே கண்டோம், இவ்வாறான வழிபாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அடியவர்களுக்கும் மக்களுக்கும் அன்பர்களுக்கும் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் கொண்டு செல்லுகிறார்கள். அந்த வகையிலே 1000 பேருக்கு சொன்னால் ஒரு 100 பேருக்காவது போய் சேரும் என்பது போல ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் எத்தனையோ பேருக்கு ஆன்மீக வழிபாடு, ஆன்மீகம், கலாச்சாரம், கலை என்பவற்றை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பத்திய சமுதாயம், இப்பத்திய இளைஞர்களுக்கான ஒரு நல் செய்தியாக சொல்ல போனால் கட்டாயம் இப்பொழுது எங்களுடைய கலிகாலம் என்று சொல்லுவோம். அதாவது விநாச காலோ விபரீத புத்தி. இப்பொழுது நாங்கள் எல்லாருமே விநாச காலத்திலே இருக்கின்றோம். என்னென்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு கிணறு போனால் விழுந்துருவீங்கள் என்று சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். போய் விழுந்தா பிறகுதான் அவர்கள் சொன்னது சரி, விழுந்தபடியே அடிபட்டிருக்கு என்று சொல்லி யோசித்து கொள்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பெரியவர்கள் சொல்வதை தயவு கூர்ந்து இளம் சமுதாயத்தினர் கட்டாயம் உட்வாங்கிக் கொண்டு அவர்கள் 100% சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கட்டாயம் அது 90% செயற்பாடுகளையாவது நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும். அதே போல் வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்களும் உங்களுடைய சிறார்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய தொழிலும் மிக கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது எங்களுடைய சமூகமானது, எங்களுடைய நாடானது பலம் சீரற்ற நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது.
எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ இன்னல்கள் மத்தியிலே மாட்டிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய இளங்களிலே இருக்கக்கூடிய சிறார்கள் இளைஞர்கள் எல்லாருமே நல்லபடியாக வாழ வேண்டும். அதற்கு கட்டாயம் பெரியோர்களுடைய நிறைந்த முயற்சி வேண்டும் என்பதில் ஐயமில்லை. அனைவரும் சுகானந்தத்தோடு வாழ வேண்டும். கண்டிப்பாக இன்றைய தினமும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்து இந்த புது வருடத்தினுடைய தாற்பயங்கள், அதில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் பற்றி சிறப்பான முறையிலே எங்களுக்காக வழங்கிய சிவஸ்ரீ ரிஷாந்த குருக்கள் அவர்களுக்கும் நன்றிகள். நேர்களே, தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்து இந்த மரத்து நீரினுடைய தயாரிப்பு முறை மற்றும் அதனுடைய தாற்பயங்கள் பற்றி எங்களுடைய நிகழ்ச்சியோடாக நீங்கள் தொடர்ந்தும் இருந்து பார்த்து மகிழுங்கள். நேர்களை பார்க்கும் பொழுது இந்த மரத்து நீர் என்றது தன்னகத்தே பல விதமான விடயங்களை உள்ளடக்கி இருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் நிறைய மருத்துவ குறிப்புகளுமே இருக்கின்றது. குறிப்பாக அதை நாங்கள் அந்த புது வருடத்தில் வைத்து அதை நீராடும் பொழுதுதான் அதனுடைய மகத்துவங்கள், அதனுடைய தாற்பயங்கள் முழுதும் எங்களை சேரும் என்று கூட சொல்லிக்கொள்ளும். குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சமாக கூட இந்த மரத்து நீர் கருதப்படுகிறது தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக இந்த மரத்து நீர் தயாரிக்கும் பொழுது அதற்குள் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த பல மருத்துவ இலைகளாக இருக்கட்டும் சரி, மருத்துவ பூக்களாக இருக்கட்டும் சரி, நிறைய விடயங்களை அதற்குள் நாங்கள் போட்டுத்தான் அந்த விடயங்களை தயாரிப்பார்கள். குறிப்பாக அது பற்றி எங்களுடன் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். சொல்லுங்கள். இப்பொழுது மருத்துவ நீர் தயாரிக்கும் முறைகள் போகின்றது. விளாத்தி இலை, வில்வம் இலை, பொம்பம் இலை, மற்ற தாமரப்பூ, புஷ்பங்கள் இவைகள் போட்டு எல்லாம் போட்டு தான் தயாரிக்க வேண்டும். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எங்களுடைய உடம்புக்கும் எங்களுடைய அந்த வாழ்க்கைக்குமே சிறப்பு அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே தற்பொழுது அந்த விடயங்களை நாங்கள் தொடங்குவோமா? தலைவரும் சேர்ந்து பூவை போட்டாங்க. சரி சரி. எங்களுடன் சிவஸ்ரீ ரிஷாந்த குருக்கள் தொடர்ந்தும் இந்த மரத்து நீருடைய மகத்துவங்கள், அதன் தயாரிக்கும் முறை மற்றும் அதற்குள் உள்ளடங்கக்கூடிய பொருட்கள் பற்றி எங்களுடன் தற்பொழுது அதனுடைய சிறப்பம்சங்கள் பற்றியும் எங்களுடன் தற்பொழுது இணைந்திருந்து குறிப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றார். சொல்லுங்கள். வணக்கம். மரத்து நீரிலே இடக்கூடிய பொருட்களிலே வாசனாதி திரவியங்கள், பூ வகைகள் என்று பார்த்தால் தாழம்பூ, தாமரைப்பூ மற்றும் மாதுளம்பூக்கள். இலவகைகள் எண்ணுகின்ற பொழுது அரசமிலை, ஆலமிலை இவ்வாறான இலை வகைகள் மற்றும் சுக்கு, திப்பிலி, மஞ்சள், துளசி, சந்தனம் இவ்வாறான வாசனை பொருட்கள் மற்றும் எங்களால் இயலக்கூடிய இன்னும் இதர வாசனை திரவியங்களை கூட எங்களுடைய சௌரியங்களுக்கு ஏற்ப மரத்து நீரிலே சேர்த்துக்கொள்ளலாம். இதன் பொழுது ஆலமிலையை தலையில் இவ்வாறாக குறிப்பிட்டது பொழுது, முதலிலே குறிப்பிட்டது போல நீங்கள் அந்த இலைகளை அங்கங்களிலே வைத்து உங்களுடைய நீராடுதலை செய்து கொள்ளும். கட்டாயம் சித்திரை புத்தாண்டின் பொழுது அனைவரும் மருத்து நீர் தேய்த்து குளிப்பதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இடையூறுகள், தோஷங்கள் ஏற்படும். இந்த மருத்து நீர் வைத்து பாருங்க, மருத்து நீர் என்பதை பிரித்தால் மருந்து சக நீர் என்று தான் பிரியும். அதாவது மருந்துகள் கொண்ட திரவியம்தான் மருத்து நீர். அதாவது முந்தியெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு இலவகைகளை எல்லாம் கொண்டு சிறுவர்களை பிறந்த குழந்தைகளை நீராடச் செய்வார்கள். அதுபோல தான் மருத்து நீரிலே நாங்கள் இலைவகைகள் எல்லாம் இட்டு நாங்கள் இந்த மருத்து நீரை காய்ச்சி நாங்கள் அனைவரும் எல்லா விதமான இடையூறுகள், பீடைகள் எல்லாம் அற்றுப்போய் அனைவரும் பிறந்திருக்கின்ற பராபவ வருஷம் நல்ல பலன்களையும் நல்ல சுகங்களையும் தர அனைவரும் எண்ணெய் தேய்த்து தோய்ந்து மருத்து நீராலே நீராடி எல்லா விதமான சுகபோகங்களையும் பெறுவீராக.
काले वर्जत वर्जन पृथिवी सस्यधारिणी तेजोयं शोभरगितो भूषुरा सन्तु निर्भयः सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्तसन्मङ्गलानि सन्तु अयं धर्मः उत्तरोत्तराभिवृद्धिरस्तु உலகத்திலே உயிரிட்டிருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் நல்ல சுகானந்தத்தோடு சுகமாக வாழ வாழ்த்துக்களும் ஆசைகளும். நன்றி. நேயர்களே, குறிப்பாக இந்த சித்திரை புத்தாண்டினுடைய மகத்துவங்கள் தாற்பயங்கள் அனைத்தையும் அறிந்து எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தின் நிமித்தம் இந்த சித்திரை புத்தாண்டையும் இனிதே நாங்கள் கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.